அத்தியாயம் 124. கையேர் மிக வலிமையானவள். பாகம் 2. உண்மையில் இப்போது சிமா சியான் ஒரு லைட் மேஜிக் பயன்படுத்தும் ஒரு கோபக்காரனை போல் இருந்தான். ஆரம்ப கட்டங்களில் மதகுருமார்களுக்கு தாக்குதல் திறன்கள் குறைவாகவே இருக்கும். சிமா சியானுக்கு உடல் வலிமை அதிகமாக இருந்தாலும் 1000 வருடங்களுக்கு ஒருமுறை கூட தோன்றாத அசாசின்களின் மகாராணிக்கு எதிராக எப்படி அவன் போட்டியிட முடியும்? கையேர் தனது ஓய்வறைக்கு திரும்பிச் செல்வதை பார்த்த லின்சின் அவளை கண் இமைக்காமல் பார்த்தான். கையேர் பற்றிய அவனது கருத்து இப்போது முற்றிலும் மாறிவிட்டது. சுருக்கமாகச் சொல்லப் போனால் அவள் இவனது புதிய பேவரைட் ஆகிவிட்டாள். நிச்சயமாக அது வேறு ஒரு அர்த்தத்தில் இல்லை, அவளுடைய நல்லெண்ணத்தை பெற வேண்டும் என்று மட்டுமே அவன் விரும்பினான், வேறு எந்த எண்ணமும் இல்லை. முன்பு லாங்ஹாஃப் சென்னைடன் இருந்த பார்வை இழந்த ஒரு மென்மையான இளம் பெண் உண்மையில் இப்படி பயமுறுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவளா? சிமா சியான் இன்று அவளின் சண்டை பலத்தை தன் உடலால் உணர்ந்தான். ரொம்ப சக்தி வாய்ந்தவள், அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவள். இந்த டீமான் வேட்டை போட்டியில் அப்படி ஒரு சக்தியுடன் வேறு யார் போட்டியிட முடியும்? லின்சின் அதிர்ச்சியடைந்ததைப் போலவே லீ சின்னும் அதிர்ச்சியடைந்தாள். லின்சின் எதிர்பாராததை லீ சின்னும் எதிர்பார்க்கவில்லை. மேலும் முந்தைய நாள் நடந்த போட்டியில் கையேர் தானாகவே விட்டுக் கொடுத்தாள். அவளிடம் ரோஸ் இருந்தாலும் அவளால் கையேரை வெல்ல முடியுமா? தம்பி, உனக்கு எப்படி உன்னைப் போலவே ஒரு அசாதாரணமான காதலி கிடைத்தாள்? கடந்த காலத்தில் லீ சின் எப்போதும் லாங்ஹாஃப் சென் தான் இந்த உலகில் இருக்கும் மிகப்பெரிய ஜீனியஸ் என்று நினைத்தாள். ஆனால் இவள் இவனை விட வயது குறைந்தவள். இவளும் ஏற்கனவே 5வது நிலையை அடைந்தவள். சிமா சியானை இவள் எவ்வளவு எளிதாகவும் திறமையாகவும் அமைதியாகவும் சமாளித்ததை பார்த்தால் இவள் இன்னும் தன் முழு பலத்தையும் காட்டவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இவள் உண்மையிலேயே இவனது காதலியாக மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அக்கா, நான் முதலில் செல்கிறேன் என்று கையேர் லீ சின்னிடம் வந்து மெதுவாகச் சொன்னாள். லீ சின் மெதுவாக சிரித்து, நீ அவனுக்காக காத்திருக்கப் போகிறாயா என்று கேட்டாள். ஆமாம். லீ சின் சிரித்து கொண்டே, சீக்கிரம் போ. நீ இவ்வளவு பலமாக இருப்பதால் உன் பாதுகாப்பை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை போலிருக்கிறது என்றாள். டு 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 அனைத்து போட்டியாளர்களின் பார்வையாலும் கையேர் அமைதியாக வெளியேறினாள். அடுத்த சில நாட்களில் லாங்ஹாஃப் சென்னின் மற்ற போட்டிகள் ஒரு காற்றைப் போல சுலபமாக இருந்தன. அவனுக்கு எந்த சிக்கலும் வரவில்லை. ஹாவ்யூ கூட களத்தில் தோன்றத் தேவையில்லை. கூடுதலாக போட்டி தொடங்கியதில் இருந்தே சரணடைந்த 5 பேரிடமிருந்து இவன் 5 வெற்றிகளை பெற்றான். இவனை எதிராளியாக கிடைத்த 2 மதகுருமார்கள் நேரடியாக சரணடைந்தனர். லாங்ஹாஃப் சென் எப்படி அந்த பூமி ராட்சதனை அழித்தான் என்பதை அவர்கள் தெளிவாக பார்த்தனர். இந்த அளவு தாக்குதல் சக்தியை அவர்களால் எப்படி தடுக்க முடியும்? மேலும் இந்த வெற்றிகளில் கடைசி 3 அந்த மற்ற அசாசின்களின் பங்களிப்புகள். இந்த குழு போட்டியில் ஒவ்வொருவருக்கும் 9 போட்டிகள் இருந்தன. இதுவரை லாங்ஹாஃப் சென் தகுதி பெற 7 வெற்றிகள் மட்டுமே தேவைப்பட்டன. கடைசி 2 நாட்களில் இவன் இந்த குழுவின் 2 விசித்திரமான பெண்களான வாங் யுவான் மற்றும் சென் யிங்கர் ஆகியோருக்கு எதிராக போட்டியிட்டான். இந்த குழுவில் லாங்ஹாஃப் சென் மற்றும் ஹுவாங் யி தான் மிக அற்புதமான பலத்தை காட்டினர். ஆனால் அதிக கவனத்தை ஈர்த்தவர்கள் அவர்கள் அல்ல, இவள் இளம் மாந்திரீகி சென் யிங்கர். தொடர்ந்து 3 முறை தோற்ற பிறகு இவள் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றாள். இவளின் சண்டை முறை எளிமையானது, அது கிரியேச்சர் சம்மோனிங் கேட்டை நம்பி இருந்தது. லாங்ஹாஃப் சென்னுக்கு எதிராக இந்த இளம் பெண் ஒரு மாண்டை வரவழைத்தாள், அதை இவளாலேயே அடையாளம் காண முடியவில்லை. ஹுவாங் யிக்கு எதிராக இவள் போட்டியிட்டபோது இவளின் கிரியேச்சர் சம்மோனிங் கேட்டில் இருந்து வந்த ஒரு பெரிய பச்சை டிராகன் 8வது நிலையை கொண்டிருந்தது. அது ஹுவாங் யியை பயமுறுத்தி நேரடியாக விட்டுக் கொடுக்க வைத்தது. அப்போதிருந்து இந்த பெண் 3வது குழுவின் மிகவும் கணிக்க முடியாத உறுப்பினராக மாறினாள். இந்த இளைஞர்களில் யார் 8வது நிலையின் ஒரு மேஜிக்கல் பீஸ்டுடன் சண்டையிட விரும்புவார்கள்? வாங் யுவானின் தோற்றமும் கவனத்தை ஈர்த்தது. லாங்ஹாஃப் சென்னை போலவே இவளும் 7 வெற்றிகளை பெற்றிருந்தாள். இருப்பினும் இன்று வரை இவள் மோதாதவர்கள் தான் கடினமான எதிரிகள், லாங்ஹாஃப் சென் மற்றும் ஹுவாங் யி. கடைசியில் இவள் இருவருக்கும் எதிராக போட்டியிட வேண்டும். இதன் விளைவாக லாங்ஹாஃப் சென் ஒரு இடத்தை பெற்ற பிறகு 2வது இடம் ஹுவாங் யிக்கும் வாங் யுவானுக்கும் இடையிலான போட்டியில் தீர்மானிக்கப்படவிருந்தது. இந்த போட்டி நடந்த நேரத்தில் ஹுவாங் யி ஏற்கனவே 2 போட்டிகளில் தோற்றிருந்தான். ஆனால் வாங் யுவானை பிடித்து ஒருவேளை 7வது வெற்றியை பெறும் சிறந்த வாய்ப்பு இவனுக்கு கிடைத்தது.
இந்த வழியில் லாங் ஹாவ் சென் இவளை தோற்கடித்தால் இரு தரப்பிலும் சம எண்ணிக்கையிலான வெற்றிகள் மற்றும் தோல்விகள் தொடர்பாக இவன் தனது எதிராளியை தரவரிசையில் விஞ்சி லாங் ஹாவ் சென்னுடன் போட்டியில் தொடர்ந்து இருக்க முடியும். இந்த மூன்றாவது குழுவின் ஆச்சரியம் சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த ரேண்டம் மாந்திரீகி. இரண்டாவது குழுவில் இதைவிட ஒரு ஆச்சரியமான பையன் இருந்தான், அது லின்சின். இவன் பங்கேற்ற 7 போட்டிகளில் லின்சின் 6 போட்டிகளை தொடர்ச்சியாக முடித்தான். சரியாகச் சொல்லப்போனால் மதகுரு சிமா சியானுக்கு எதிராக இழந்த ஒரு போட்டியை தவிர போட்டி தொடர்ந்த 6 போட்டிகளும் டிராவில் முடிந்தன. இவனால் தாக்குதல் நடத்த முடியாவிட்டாலும் இவனது பாதுகாப்பை யாரும் மீற முடியவில்லை. ரோஸ் யூனிகார் வைத்திருந்த லீசின் கூட இவனை தோற்கடிக்கவில்லை. துரதிர்ஷ்டவசமாக இவனது 8வது நாள் போட்டி தொடங்க இருந்தது. அன்று இவனது எதிராளி கையேர். இரண்டாவது குழுவில் கையேர் நிகரற்றவள். இவளது 7 போட்டிகள் 6 வெற்றிகள் மற்றும் லீசின்னுக்கு எதிரான ஒரு தோல்வியுடன் முடிந்தது. லீசின் தனது ரோஸ் யூனிகாரனை நம்பி 5 வெற்றிகள், ஒரு டிரா மற்றும் ஒரு தோல்வியுடன் நல்ல முடிவுகளை பெற்றாள். இவளின் தோல்வி ஒரு ஆன்மீக கோவில் மாந்திரீகிக்கு எதிராக இருந்தது. இருப்பினும் அடுத்த நாள் இந்த மாந்திரீகி கையேரை எதிராளியாக பெற்றபோது இவளால் நேரடியாக கடுமையாக காயப்படுத்தப்பட்டான். இது பின்னால் பல சிக்கல்களை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக ஆன்மீக கோவில் அசாசின் கோவிலுக்கு எதிராக ஒரு புகார் அளித்தது. ஆனால் இது உண்மையிலேயே பயனுள்ளதா? மொட்டை தலை மதகுரு சிமா சியான் இந்த குழுவில் 3வது இடத்தில் இருந்தான். இவனது 7 போட்டிகள் 5 வெற்றிகள் மற்றும் 2 தோல்விகளுடன் முடிந்தது. இரண்டாவது தோல்வி லீசின்னுடன் சண்டையிட்டபோது ஏற்பட்டது. ரோஸ் யூனிகாரனின் ஆதிக்கம் உண்மையிலேயே மிகப்பெரியது, மேலும் லீசின் ஒரு தாக்கும் நைட் என்பதும் கூடுதல் பலம். கூடுதலாக பரிணாம வளர்ச்சி அடைந்த பிறகு ரோஸ் யூனிகார் நிறைய சண்டை அனுபவங்களை பெற்றிருந்தது, அவர்களின் ஒருங்கிணைப்பை மேலும் மேலும் சிறப்பாக ஆக்கியது. இந்த குழுவில் கையேரின் கடைசி 2 போட்டிகள் லின்சின் தாக்குதல் நடத்த முடியாத மேஜ் மற்றும் ஒரு வாரியருக்கு எதிராக இருந்தன. அடிப்படையில் இதுவரை லீசின் மற்றும் அவளது மாண்டுகள் இந்த போட்டியில் மற்றவர்களை ஆக்கிரமித்திருந்தன. கையேர் இல்லையென்றால் லீசின் இந்த குழுவில் ஒருபோதும் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்பதை லீசின் தெளிவாக அறிந்திருந்தாள். மேலும் அன்பினால் மட்டுமே இவளுக்கு உதவிய இந்த இளம்பெண்ணை இவளுக்கு மேலும் மேலும் பிடித்திருந்தது. கடந்த 5 நாட்களில் லாங் ஹாவ் சென் உண்மையில் அசாதாரணமான எதையும் செய்யவில்லை. கையேருடன் தினமும் அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் இன்னும் மிகச் சிறியவர்கள். ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக் கொள்வது ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை அளித்தது. அவர்கள் அதிகம் பேசவில்லை, ஆனால் ஏற்கனவே ஒருவருக்கொருவர் மிகவும் பரிச்சயமாக உணர்ந்தனர். லீசின் ஏற்கனவே லாங் ஹாவ் சென்னைக்கு கையேரை விட தான் அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் இல்லை என்று கூறி இந்த ஜோடி தங்களுக்குள் அதை பற்றி பேசிக்கொள்ளட்டும் என்று கூறினாள். இவன் தங்கள் உறவை வளர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கூறினாள். லாங் ஹாவ் சென் கையேரிடம் இவள் ஏன் விட்டுக் கொடுத்தாள் என்று ஒருபோதும் கேட்கவில்லை. ஏனென்றால் போட்டியின் முதல் நாளில் கையேர் லீசின் மீது கொண்ட அன்பினால் விட்டுக் கொடுத்தபோது அது லாங் ஹாவ் சென்னின் மனதில் கையேர் ஒரு பார்வையற்ற பெண் என்ற முதல் எண்ணத்தை உறுதிப்படுத்தியது. இது அவனது மனதில் அவளின் சண்டை திறன்கள் அவ்வளவு நன்றாக இருக்காது என்று குறிப்பிட்டது. அந்த நேரத்தில் அவனது பரிதாப உணர்வு மேலும் வலுப்படுத்தப்பட்டது. பட்டியல் 8வது நாள் போட்டியில் நுழைந்தது. பிரகாசமான காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த லீசின் லாங் ஹாவ் சென்னை கிண்டல் செய்தாள். தம்பி, நீ கையேரை ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு அனுப்புவதற்கு முன் அவளை எங்கு அழைத்துச் சென்று மகிழ்விக்கிறாய்? அவர்களுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஹுவா என்பவரும் லாங் ஹாவ் சென்னை பார்த்தார். நிச்சயமாக லாங் ஹாவ் சென் கையேருடன் பழக்கமாகிவிட்டதை லீசின் மறைத்திருக்க மாட்டாள். மேலும் அவரிடம் கையேரின் சண்டை திறமைகளையும் சொல்லியிருந்தாள். நிச்சயமாக ஹுவா தனது பொக்கிஷமான சீடனுக்கும் அசாசின் கோவிலின் இந்த வருங்கால நட்சத்திரத்திற்கும் இடையிலான உறவுக்கு எதிராக இருக்க மாட்டார். ஒரு பார்வையற்ற பெண், ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு மிக வலிமையான அசாசின். இதுவே மிகவும் அரிதான காட்சியாகும். ஆரம்பத்தில் லாங் ஹாவ் சென் இவ்வளவு சீக்கிரமாக ஒரு காதலியை பெறுவது மிகவும் மோசமான விஷயம் என்று அவர் நம்பினாலும் முந்தைய நாள் அவருக்கு கிடைத்த வெளிப்பாடு அவரது மனதை முற்றிலும் மாற்றியது. மகிழ்விப்பதா? நான் அவளை வீட்டிற்கு அனுப்புகிறேன், அவ்வளவுதான் என்று லாங் ஹாவ் சென்னின் பதில். லீசின் உடனடியாக கண்களை அகல திறந்து, அப்படி இருக்க முடியாது தம்பி. இதைத்தான் நீ ஒரு பெண்ணுடன் டேட்டிங் என்று அழைக்கிறாயா?
இது மிகவும் மோசம். நடந்து கொண்டிருக்கும் போட்டி காரணமாக நீ பதட்டமாக இருந்தாலும் அவளை மகிழ்விக்க அழைத்துச் செல்லவோ அல்லது சாப்பிட அழைக்கவோ கூடாதா? பேசு பேசு, அவளின் குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் இதுபோன்ற விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள் என்றாள். அவளை சாப்பிட அழைக்கவா? லாங்ஹாஃப் திகைத்தான். ஆனால் என்னிடம் பணம் இல்லை. இவனிடம் உண்மையில் பணம் இல்லை. இவனுக்கு கிடைத்த அனைத்து பணமும் ஹாவ்யூவின் வயிற்றுக்கே போனது. ஹாவ்யூ பரிணாமம் அடைந்த பிறகு அது இன்னும் அதிகமாகச் சாப்பிட்டது. இந்த விலங்கு உண்மையிலேயே பணத்தை காலி செய்யும் ஒன்று. லீசின் அவனது நெற்றியை தட்டி அமைதியான குரலில், முட்டாள் தம்பி, உன்னிடம் பணம் இல்லையென்றால் அக்காவிடம் கேட்க முடியாதா? அவ்வளவு முட்டாளா நீ என்று கூறினாள். பேசியபடியே ஒரு தங்க நாணய பை அவளது மார்பில் இருந்து எடுக்கப்பட்டு லாங்ஹாஃப் மீது வீசப்பட்டது. அக்கா, உன் பணத்தை நான் வாங்க முடியாது என்று லாங்ஹாஃப் அவசரமாக அந்த நாணய பையை அவளிடம் வீசினான். லீசின் கண்களை அகல திறந்து, என்ன செய்கிறாய் நீ? அடி வாங்க பார்க்கிறாயா? சீக்கிரம் திருப்பி எடுத்துக்கொள். ஒரு தம்பி தனது அக்காவின் பணத்தை செலவழிப்பது சகஜம் இல்லையா? மேலும் ஆரம்பத்திலிருந்தே நான் உன்னை ஒரு சின்ன தம்பியாகவே கருதுகிறேன். நீ என்னை ஒரு அன்பான அக்காவாக கருதவில்லையா? இதை திருப்பித் தர துணிந்தால் அக்காவுக்கு ரொம்ப கோபம் வரும். இனிமேல் உன்னை கண்டுக்க மாட்டேன் என்றாள். நான் அந்த தருணத்தில் லாங்ஹாஃப் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஹுவா, ஏற்றுக்கொள். சின்னர் உனக்காகவும் இதைச் செய்கிறாள். அந்த கையேர் அவளை நீ நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். டீமான் வேட்டை குழு தேர்வுக்கான வாய்ப்பு கிடைத்தால் நீ அவளுடன் சேர்ந்து இருக்க உன் முழு முயற்சியையும் செய்ய வேண்டும் என்றார். நேற்று ஒரு மிக மர்மமான வயதானவர் ஹுவாவை காண வந்து ஒரு முழு மணி நேரம் அவரிடம் தனிப்பட்ட முறையில் பேசினார். இந்த வயதானவர் புறப்பட்ட பிறகு ஹுவா நீண்ட நேரம் யோசனையில் மூழ்கி இருந்தார், சிரிப்புக்கும் அழுகைக்கும் இடையில் ஒரு உணர்வுடன். ஏனெனில் நைட் கோவிலின் உயர் அதிகாரிகள் அவரை தேடி வந்திருந்தனர். மேலும் அவர்களின் நோக்கம் லாங்ஹாஃப் மற்றும் கையேர் இடையே ஒரு காதலில் மலர்மிக்க அவர் தனது முழு முயற்சியையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பாராத விதமாக அவரிடம் கூறுவதுதான். அவர் உண்மையில் தெளிவாக இல்லாவிட்டாலும் இதுதான் அவருக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தி. இது கையேர் அசாசின் கோவிலுக்கு மிகவும் அசாதாரண முக்கியத்துவம் வாய்ந்தவள் என்பதை மட்டுமே குறிக்கும். இந்த வழியில் இருவரும் ஒன்றாக முன்னேற முடியும். இருப்பினும் ஹுவாவின் மனநிலையை கருத்தில் கொண்டு அவர் உண்மையில் தனது சீடனுக்கு பொருத்தம் பார்க்க முடியாது. இன்று இந்த ஒரு வாக்கியமும் லாங்ஹாஃப் மற்றும் கையேர் ஒன்றாக இருப்பதை அவர் அங்கீகரிப்பதன் மறைமுகமான வெளிப்பாடாகும். தங்க நாணயங்களை எடுத்த பிறகு லாங்ஹாஃப் மிகவும் வெட்கப்பட்டான். சரிதான், கையேரை இவ்வளவு காலமாக தெரியும். ஆனால் நான் அவளை ஒருபோதும் சாப்பிட அழைக்கவில்லை. மேட் ஸ்டேடியம், இரண்டாவது குழுவின் களம். லாட்டரி முறைப்படி இன்று முதல் போட்டி கையேரை லின்சின்னுக்கு எதிராக நிறுத்தியது. அவனது ஆச்சரியமான எதிராளி. கையேர் லின்சின்னுக்கு எதிராக இரு தரப்பினரும் களத்தில் தோன்றலாம் என்று நடுவர் ஸ்டேடியத்திற்குள் சத்தமாக கத்தினார். கையேர் மெதுவாக நேராக நின்றாள். இவள் கிளம்பவிருந்தபோது ஏற்கனவே எழுந்திருந்த லின்சின் சத்தமாக, நான் விட்டுக் கொடுக்கிறேன், நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்றான். இந்த இரண்டாவது குழுவில் இரு தரப்பினரும் களத்தில் நுழைவதற்கு முன் ஒரு போட்டி விட்டுக் கொடுக்கப்பட்டது. இதுவே முதல் முறை. லின்சின் கையேர் திசையை நோக்கி மெதுவாக சிரித்தான். கையேருக்கு பார்க்க முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் தன் கையை அசைத்தான். இவனை பொறுத்தவரை இவன் என்ன செய்தாலும் முதல் 16 இடங்களுக்குள் இவனால் நுழைய முடியாது. அப்படியானால் அவன் ஒரு நல்ல மனிதனாக நடித்து கையேருக்கு ஒரு உதவி செய்யலாம். மேலும் முக்கியமாக கையேரின் தாக்குதல்களை இவனால் தடுக்க முடியும் என்று அவன் நம்பவில்லை.